சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சென்னை கொல்கத்தா இடையிலான ஐபிஎல் போட்டி டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக 3 பேரை திருவல்லிக்கேணி காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று சென்னை சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான போட்டி நடந்தது. இதில் சென்னை படுதோல்வி அடைந்தது. குறிப்பாக இந்த ஒவ்வொரு முறையும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போதெல்லாம் கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்வது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக காவல்துறையும் ஒவ்வொரு முறையும் கண்காணித்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று நடந்த போட்டியின் போது 3 பேர் கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்ததாக திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார். அவர்களிடம் 11 டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் இதே போல கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 11 பேரை போலீசார் கைது செய்தார்கள். தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இதே போல கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்யப்போது நடந்து வருகிறது. முழுமையாக அதை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.